நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் ஃப்ரை வீட்டிலே டேஸ்ட்டாக பண்ணலாம். நம்ம வெண்டைக்காயை குறுக்கு வாக்கில் வெட்டிக்கலாம். நம்ம பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து விட்டுறலாம். நல்லா கடுகு பொரியட்டும். பொரியவுமே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும், ஏன்னா மொறுமொறுப்பு கிடைக்கிறதுக்காக. நம்ம வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு தண்ணி பசர் இல்லாமல் இருந்தால் ரொம்ப ஈஸியாக வெந்துடும் சட்டுன்னு. அடுத்து ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த வளவளப்பு தன்மை போகிறதுக்காக. அதை நல்லா சேர்த்து விட்டு வதக்கி விட்டுட்டு நல்லா 90% வெண்டைக்காய் வெந்த உடனே வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகட்டும். நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரை வேணுமோ அது அளவுக்கு வச்சுக்கலாம். அடுத்து கடைசியாக நம்ம வேர்க்கடலை இருக்கு இல்லையா, வறுத்த வேர்க்கடலை, அதை பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.